கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எப்படி ஜஸ்ட் ஒரு பேசிக் கட் பண்ணி டைம்லைனில் வச்சுட்டு ஒரு 4-5 கிளிப்ஸை கட் பண்ணி டைம்லைனில் வச்சு ஒரு டிரான்சிஷன் போடுறது ப்ளஸ் 4-5 ஃபோட்டோஸை எடுத்து ஸ்லைட் மாதிரி ஃபோட்டோ ஸ்லைட் மாதிரி போட்டு ஒரு டிரான்சிஷன் எப்படி போடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த ப்ரெப்பு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ இருக்குது. இப்போ இந்த ப்ரெப் இருக்குது. இப்போது என்னென்னா ஒவ்வொரு ஃப்ரேமாக இந்த இது நகர்த்தணுன்னா ஏரோ மார்க் ரைட் ஏரோ மார்க் இது பண்ணிங்கன்னா இங்கே நகர்பாரு 12லேருந்து 13 இருக்கும், அதுக்கப்புறம் 14, 15. ஸோ இப்படி ஷிஃப்ட் அமுத்தி இந்த ரைட்டு பண்ணிங்கன்னா 5 போகும், 20, 25. அது ஏன் இப்போ 5 வச்சுக்கிறேன், 10, 15, 20, 25. ஏன் 25 அப்போ மாறுச்சுன்னா இது வந்து அவர், இது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா இது ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன எத்தனை ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து 20, இங்கே பாருங்க அவுட்புட்டில் 24 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நான் வச்சுருக்கேன். எஃபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரேம் per செகண்ட். அது வந்து 24 வச்சுருக்கேன். ஸோ 23 வரைக்கும் ஃப்ரேம்ஸ் வரும். 24ங்கும் போது ஒரு செகண்டாக மாறிடும். மறுபடியும் அடுத்த இது 24 வரைக்கும் 22, 23, 24ங்கும் போது 2 செகண்ட்ஸாக மாறிடும். இதான் ஒரு பேசிக்ஸ் திங்ஸ். ஸோ நம்ம இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஒவ்வொரு ஃப்ரேமாக இது பண்ணணும், எடிட். இப்போ இது வேண்டாம், ஸோ அதனால் அப்படியே நான் இதுலேருந்து எனக்கு வேணும். அப்போ இன், அதாவது இன்னுன்னா ஸ்டார்டிங்னு அர்த்தம். இப்போ ஒரு கிளிப்பை எடுக்கணும்னா ஸ்டார்ட்டும் எண்டும் தெரியணும், அதை கட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இதுலேருந்து எனக்கு வேணும், இதெல்லாமே வேணும், இதுவும் வேணும். இதில் எங்கேயுமே டெக்ஸ்ட் வரல. இப்போ என்னென்னா இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் எங்கெங்கே வருதோ அதை மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுக்கணும், அதை வந்து டெலீட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா டெக்ஸ்ட்டு வரக்கு முன்னாடியும் டெக்ஸ்ட் வரக்கு அப்புறமும் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் எங்கேயுமே டெக்ஸ்ட் வரல. ஸோ அதனால் இப்போ இங்கே டெக்ஸ்ட் வருது ரோட்டோன்னு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி, ஸோ இது பாருங்கள் 17 இருக்கா, பேக்கில் வரேன். ஸோ இங்கே அடுத்த ஃப்ரேமு ரோட்டோன்னு வந்துருச்சு. ஸோ அதுக்கு முந்தின ஃப்ரேம் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ரோட்டோ வரல. ஸோ அங்கே அவுட், அதாவது எண்டு. அதை மட்டும் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து எடுத்தால் வீடியோ வரும், இங்கேருந்து இதில் ஆடியோ இல்லாதனால வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டோட கேப்பை குறைக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி ரிப்பிள் டெலிட் கொடுத்தோம்னா இப்படி இதாகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அந்த ரோட்டோ முடிஞ்சதுக்கப்புறம் இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். அப்படியே இது இங்கே எங்கேயுமே இது வரல. ஸோ இப்போ மேட் பெயிண்ட்னா பேக்கில் வரணும். ஸோ இது வரைக்கும் ஓன்னா அவுட்டு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இன் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன் வரும். இப்போ பாருங்கள், அடுத்தது இங்கே வச்சுக்கிறேன், ஐ வச்சுன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இண்டிகேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரேக் டவுனுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒவ்வொரு ஃப்ரேமாக நான் நகர்த்துனேன்னா இது இப்போ வந்து ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஐ. இப்போ அடுத்தது நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்கு ஐ, பிரேக் டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் வேணும். ஸோ இங்கே அதாவது ஸ்டார்டிங் ஐ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், வந்து எண்டிங் பாயிண்ட். ஐயும் ஓவும் அப்படின்னா ஸ்டார்ட் டு எண்டும் வந்துடும். அதை மட்டும் நம்ம இப்போ எடுத்து, சரி இப்போ எனக்கு வெறும் வீடியோ மட்டும் இல்லை ஆடியோவும் இருக்குது. ஸோ அதனால் ஆடியோ சேர்த்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக தெரியும். இங்கே என்னென்னா ப்ளஸ்ஸை வந்து இது கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் இது பண்ணிங்கன்னா ஜூம் போகும், இல்லைன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம்.
ஜூம், ஜூம் அவுட் அப்படி. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இது பேசிக்காக நம்ம இது பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸோ மறுபடியும் மறுபடியும் அந்த பிரேக் டவுனுக்கு முன்னாடி இங்கே ஓ கொடுத்துட்டு எனக்கு வீடியோ நான் ஆடியோ ரெண்டும் வேணுங்கிறனால வீடியோவிலேருந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் இங்கேருந்து ஓ இப்போ வெறும் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம், இல்லை அதோட ஆடியோ மட்டும் வேணும்னா இப்படி தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு டோட்டலாக வேணும்னா இந்த வீடியோவிலேருந்து ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா ரெண்டுமே டோட்டலாக வரும். ஸோ இப்போ என்னென்னா இப்போ இதுக்கெல்லாமே ட்ரான்சிஷன் போகணும். ட்ரான்சிஷன் போடும்போது எங்கே போகணும்னா விண்டோஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன் இப்போ ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே தான் வீடியோ ட்ரான்சிஷன் இருக்கும். ஆடியோ ட்ரான்சிஷன் வேறு, வீடியோ ட்ரான்சிஷன் வேறு. ஸோ வீடியோ ட்ரான்சிஷன் போயிட்டு இப்போ நார்மலாக டிசால்வ் அது கொடுக்கலாம். அது எடுத்து இப்படி ரெண்டு கிளிப்புக்கு நடுவில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், சென்டராக இருக்கிற மாதிரி. இதையும் நீங்கள் என்ன பண்ணா ஜூம் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சரி, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் போனீங்கன்னா இங்கே இருக்கும். ஒரு சில இதில் ஸ்டார்ட் கட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் கட்டில் நம்ம வைக்கக்கூடாது, எப்போவுமே சென்டர் அட் கட் அப்படிங்கிறதெல்லாம் வைக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், சரிதா? ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப்புக்கு போகும்போது ஜஸ்ட் அப்படியே டிசால்வாக அப்படி ஆகும். என்ன ஆகுதுன்னா இந்த கிளிப்பு ஃபேட் அவுட் ஆகும், இந்த கிளிப்பு ஃபேட் இன் ஆகும். அதுதான் இங்கே நடக்குது. ஓகேவா? ஸோ இதே நம்ம இமேஜஸில் பண்ணோன்னு வைங்க, அங்கே எப்படி ஆகும்னா ஒரே நிமிஷம், நான் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ஒரு பின்னுன்னா என்னென்னா ஃபோல்டர்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுறேன். போட்டோன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸ் வரும். ஸோ அப்படின்னா தான் ஈஸியாக நான் எடுத்துக்க முடியும். அதனால் ஸோ இந்த 3 வீடியோஸும் இது ஒன்று, இது ஒன்று, இது இது, ஸோ இது 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 ஸோ இது எல்லாமே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணனா இமேஜுக்கெல்லாம் ஐயோன்னு தேவையில்லை தான். ஓகேங்களா? எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அப்படியே, ஏன்னா இது இமேஜ் ஒரு ஃப்ரேம் அந்த இதுதானே. ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வீடியோக்காக இருந்தாலும் சரி, இமேஜுக்காக இருந்தாலும் சரி, இங்கே டைம் லைனில் வச்சோன்னே ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் அப்படி போட்டோம். இதுக்கப்புறம் இது எனக்கு பாதி தான் வருது, ஃபுல்லாக வேணும்னா இங்கே எஃபெக்ட் கண்ட்ரோலில் போயிட்டு இதை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கண்ட்ரோல் போயிட்டு ஸ்கேல்னா என்ன, ட்ரான்சிஷனாக என்னென்னா முன்னாடி வீடியோஸில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் அதை வேணால் செக் பண்ணிக்கோங்க. ப்ரீமியர் பிளேலிஸ்ட்டில் ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ இப்படி போட்டேன். இதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே ட்ரான்சிஷன் வேணும்னா ஷிஃப்ட்டு டி போட்டால் டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே ஒரு ட்ரான்சிஷன் வந்துடும். இப்போ என்னென்னா அந்த கிராஸ் டிசால்வ்னு சொன்னோம்ல, அந்த ட்ரான்சிஷன் இதில் வந்துடும் டிஃபால்ட்டாகவே. இல்லை எனக்கு கிராஸ் டிசால்வ் வேணாம், டீப் பிளாக் வேணும் அப்படின்னா, டீப் பிளாக்குங்கிறது இன்னொரு இந்த இது, அதாவது பிளாக்காக மட்டும் இருக்கும், பிளாக்லேருந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இது மாதிரி வேணும்னா ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி செட் டிஃபால்ட் ட்ரான்சிஷன் அப்படின்னு போட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி செட் டிஃபால்ட் ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு டி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த டீப் பிளாக் தான் அப்ளை ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ. இப்போ எந்த ஆடியோவுமே கிடைக்கல, சரி ஜஸ்ட்டு இப்படி ஒன்று வச்சுக்கிறேன், டபுள் கிளிக் போட்டுக்கிறேன், பண்ணிட்டு இப்படி ஜஸ்ட்டு இன் அண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு இது பண்ணுறக்காக நான் எடுக்கிறேன், அதனால சும்மா ரேண்டமாக அப்படி போட்டுக்கிறேன். இது பண்ணால்
ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மியூட்டில் இருக்குது. மியூட் எடுத்து விட்டிங்கன்னா ப்ளே ஆகும். நம்மளால ஏதாவது ஒன்று ஆகணும்னா இந்த மாதிரி. ஸோ நீங்கள் கீழே சாங்ஸ் வந்து சாங்ஸ் வச்சுக்கலாம், மியூசிக் வச்சுக்கலாம், என்ன வேணுமே வச்சுக்கலாம். ஓகேவா? இதை பேசிக்காக ஒரு எடிட் பண்ணுறதுக்கான ப்ரீமியர் ப்ரோவில் எடிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.